ராமேஸ்வரத்தில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து தற்போது பேசி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் காணலாம். நாட்டினுடைய தன்மானத்திற்கு இழுக்கென்று வருகிற பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அதனால்தான் மகாகவி பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்னான். நான் எத்தனை மொழிகளை நாம் பேசினாலும் அத்தனை மொழிகளிலும் இருக்கின்ற ஒரே அர்த்தம், தர்மத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவம் தான் இன்றைக்கு இந்திய தேசத்தையே ஒருங்கிணைந்த தேசமாக மாற்றி இருக்கிறது. பாரதி சொன்னான், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்கம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்று சொன்னார். அவனுடைய உணர்வுகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். அவன் இந்த தேசத்தை பற்றியுமே சிந்தித்திருக்கிறான். இங்கே இருந்து எட்டயாபுரத்திலே இருந்து ஒரு கவி காசிக்கு சென்றதோடு மட்டுமில்லாமல் காசி அரசவையிலும் அலங்கரித்திருக்கிறான் என்று சொன்னால் எத்தகைய பெருமையை அவன் தமிழர்களுக்கு பெற்றுத்தந்திருக்கிறான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையால் கூர்மையான திட்டங்களால் நிறைவு பெற்று கொண்டு வருகிறது. எந்த திட்டமாக இருந்தாலும் அது தமிழனுடைய பெருமை நிலைநாட்டுகின்ற வகையிலும் இருக்கிறது, இந்திய தேசத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையிலும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, கடந்த நவம்பர் 30 ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த காசி தமிழ் சங்கமத்தை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர் அதில் மிக அழகாக குறிப்பிட்டது, தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி மேன்மையானது, பாரத தேசத்தினுடைய பெருமைகளில் ஒன்று தமிழ் மொழி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு இந்த காசி சங்கமத்தின் மூலமாக தமிழை கற்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த தேசத்திற்கு தந்திருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் தமிழை கற்க வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய ஆளுநர் அவர்கள் மிக அழகாக தமிழை பேசிய போதுதான் எனக்கும் இந்தியை கற்றுக்கொண்டு அவரளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அது இந்தியிலே பேச வேண்டும் என்கின்ற உணர்வு வந்தது. இதற்கு முந்தைய காசி தமிழ் சங்கம் நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த காசி நகரத்துக்கு இருக்கின்ற பெருமைகளில் ஒரு மகத்தான பெருமை எது தெரியுமா? அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அங்கே அதற்கு தினந்தோறும் தேவையான பூஜை பொருள்களை எடுத்து செல்வது ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஒருவர் யார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்குத்தான் அது அளிக்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, நான் கடந்த மாதம் காசி மாநகரத்துக்கு சென்றிருந்தேன். நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் அங்கு ஒரு சத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பழைய சத்திரத்திலும் நான் தங்கி இருக்கிறேன். அந்த பழைய சத்திரத்திலும் நான் உணவருந்தி இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தார்கள், நீங்கள் வந்து காசி மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய சத்திரம் புதிதாக கட்டியிருக்கிறோம், தமிழர்கள் காசிக்கு வருகிற பொழுது அது தங்குவதற்காக அது கட்டப்பட்டு இருக்கிறது, அதை திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அங்கே சென்றபோது தான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடம் சில கைவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. சகோதரர்களே, நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் பிரதமரை சந்தித்தார்கள். பிரதமர் சொன்னார், நீங்கள் முதலமைச்சரை சென்று பாருங்கள். முதலமைச்சரை சந்தித்தார்கள். எல்லா விவரங்களையும் எடுத்து சொன்னார்கள். உடனடியாக முதலமைச்சர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள்,
உங்களுடைய ஆவணங்கள் சரியா என்று சரிபார்க்கப்படும். உண்மையிலேயே அது உங்களுக்குத்தான் பாத்தியப்பட்டது என்று சொன்னால் அந்த நிலம் உங்களை தவிர வேறு யாருக்கும் செல்லாது, அது உங்களுடைய கைக்கு மீண்டும் வரும் என்று சொன்னார்களாம். எடுத்தார்கள், பார்த்தார்கள். நம்மவர்கள் பொய் சொல்வார்களா? நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தர்மம் இருக்கும், அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நியாயம் இருக்கும். தங்களுக்கு அல்லாத ஒன்றை தங்களது என்று சொல்வதற்கு அவர்களுடைய சரித்திரத்தில் இல்லை. அவர்கள் எல்லா ஆவணங்களையும் எடுத்து காட்டிய போது முழுமையாக அந்த அதிகாரிகள் ஒத்துக்கொண்டார்கள், இந்த இடம் உங்களுக்கு சேர்ந்தது என்றுதான். வெறும் 48 மணி நேரத்தில் அந்த நிலம் மீட்கப்பட்டது. மீண்டும் அது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வசமாகியது. இன்றைக்கு பல மாடிகளை கொண்ட மாபெரும் தங்குமிடமாக அது உருவெடுத்திருக்கிறது. தமிழகத்தில் கூட இப்படி யார் சொத்துக்கும் ஆசைப்படாத ஒரு சூழல் வர வேண்டும் என்று நான் இந்த சிவபெருமானை வேண்டுகிறேன். இப்படி நாம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உயிரே போகினும் உலகின் உன்னத நிலைக்கு நம்முடைய பாரதம் வர வேண்டும். அப்படி உலகின் உன்ன நிலைக்கு பாரதத்தாய் வருகிற பொழுது தமிழகத்திலும் மகத்தான முன்னேற்றம் வர வேண்டும். உலகத்தின் உச்சத்தை பாரத தேசம் தொடுகின்ற பொழுது பாரத தேசத்தின் உச்சத்தை தமிழகம் தொட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அருமை சகோதரே, எந்த இடத்துல இங்கே நான் இருக்கிற பொழுது சொன்னார்கள், துணை குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு ஒன்றைத்தான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் என்றைக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.